உறவுகளுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக போயிட்டுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் தொகுதி எல்லாமே கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக சார்பாக. அதே போல் விழுப்புரம் தொகுதியை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதியில் இது வரைக்கும் நான் விழுப்புரம் தொகுதியை தவிர்த்து நான் வேறு எங்கேயுமே நிற்க மாட்டேன் சொன்னவர் பார்த்தீங்கன்னா மயிலம் தொகுதியில் தாண்டிட்டாப்புல. மயிலம் தொகுதியில் இருக்கிற விக்கிரவாண்டி தொகுதியை தாண்டிருக்காப்புல. ஏன்னா திமுக செய்த வாக்குறுதிகளை நன்மைகளையும் மக்கள் நிறைய அதில் பயனடைஞ்சிருக்காங்க. அதனால் எங்கே தோற்றுருமோன்ற பயத்தில் கேண்டிடேட் எங்கெங்கே நிற்கணுமோன்றது பயந்துட்டு போய் நிற்கிறாங்க. அதே போல் 2021 எப்படி செஞ்சி தொகுதியில் ராஜேந்திரன் அவர்களை வீழ்த்தினீங்களோ, அதிமுக சார்பாக நிறுவப்பட்ட ராஜேந்திரன் அவர்களை வீழ்த்தினீங்களோ, அதே போல் 2026 சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா கணேஷ்குமார் அவர்களை வீழ்த்தி மஸ்தான் அவர்களை அரியணையில் ஏற்றணும் மக்களே. அதுதான் இன்னும் இதை விட ஸ்டாலின் அவர்கள் இன்னும் இதை விட தேர்தல் அறிக்கையை இன்னும் பயங்கரமாக வச்சுருக்காப்புல, 2.0 வச்சுருக்காப்புல. அதனால் இதை விட மக்கள் அதனால் பயனடைகிறவும் நிறைய இருக்கீங்க. அதனால் தயவு செய்து கொஞ்சம் யோசித்து உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலேயோ எங்களுடைய கூட்டணி கட்சிகள் இருக்க சின்னத்திலையும் செலுத்துங்க. அப்போ தான் தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியும், தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியும். மக்களே கொஞ்சம் யோசித்து உங்களுடைய வாக்கை வேஸ்ட் பண்ணாமல் அது உதயசூரியன் சின்னத்தில் போடுங்க மக்களே. அப்போ தான் மத்திய அரசுக்கிட்ட அடிமையாக்காமல் ஒருத்தர் பொருள் கொடுக்குறாருன்னா அது ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான், வேறு யாராலையுமே முடியாது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. மீண்டும் அரியணையை ஏற்றத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. மீண்டும் அரியணையை ஏற்றியே ஆகும். அது நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களும் அதுதான். மீண்டும் அரியணையை ஏறுறதுக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. மீண்டும் அரியணையை ஏறுவார்.